வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பாரம்பரிய முறையில் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 200 கிராம் பால்கோவா கிடைக்கும். பால்கோவா பண்ணுறதுக்கு அடி கெட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறோம். அடுப்பை மிதமான தீயில வச்சு பாலை காய வச்சுக்கோங்க. பால் அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் கொதிச்சு வர வர நம்ம அதை கலந்துக்கிட்டே இருக்கணும். பாலில் இருக்க தண்ணி வற்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கெட்டி பாத்திரமா எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஆயாச்சு. உங்களுக்கு இப்ப பால் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சைட்ல ஆடப்பட ஆரம்பிக்கும். நீங்க அதையும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 3/4 மணி நேரம் ஆயாச்சு. பால் உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க. பாலுடைய அளவும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐம்பது நிமிஷம் போல ஆயாச்சு. பால் இருக்க தண்ணி எல்லாம் இவாப்ரேட் ஆகி பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மணி நேரம் போல ஆயாச்சு. பால் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல 50 கிராம் சர்க்கரையை நம்ம அது கூட சேர்த்து கைவிடாம கலந்துகிட்டே இருக்க போறோம். தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்கும்போது பால்கோவா பாத்திரத்தோட ஒட்டாம கரண்டியோட உங்களுக்கு சுருண்டு வரும். இதுதான் சரியான பதம். பால்கோவா தயாராயிடுச்சு. இந்த சமயத்துல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக சுவையான பால்கோவா தயார். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.